வணக்கம் தோழர்களே. தேர்தலை அனௌன்ஸ் பண்ணலங்க. ஆனா தேர்தலுக்கான சின்னத்தை டிவிகேக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிருக்கு. ஆனா நாங்க தேர்தலையே போட்டியிட மாட்டோம், இந்த முறை போட்டியிடல அப்படின்னு முடிவெடுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த சின்னத்தை ஒதுக்கி ஒரு ஆப்பையும் ஒதுக்கி வச்சிருக்கு தேர்தல் ஆணையம். அது என்னன்னு பாப்போம் தோழர்களே. தமிழ்நாட்டுல தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கு. எப்பயுமே தமிழ்நாடு அரசியல் பூமின்றனால அரசியலா நெருப்பு பறந்துகிட்டே தான் இருக்கும். புதிய புதிய கட்சிகள் வருவாங்க, தனிச்சு நிப்பாங்க, கூட்டணியில் நிப்பாங்க, காணாம போவாங்க. இப்படி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஆனா தேர்தல் ஆணையத்தை இப்ப கையில வச்சுக்கிட்டு பாஜக ஆடுகிற அந்த ஆட்டம், ஆடுபுலி ஆட்டம் இருக்குல்ல, அதை ஒட்டச்சு காலி பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இப்ப பாஜகவினுடைய ஆடுபுலி ஆட்டத்தை நான் சொல்றேன். போன 2024 நாடாளுமன்ற தேர்தல் சின்னம் ஒதுக்குறதுல பிரச்சனை வருது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சத்தம் இல்லாம கேட்ட சின்னம் கிடைச்சிருது. ஆனா திமுக கூட்டணியில் இருப்பவர்களும் தனித்து நிற்பவர்களுக்கும் சின்னமே கிடைக்கல. உதாரணத்துக்கு சொல்றேனே, 2024 நாடாளுமன்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி அவங்க எல்லாருமே போய் விண்ணப்பம் செய்து தேர்தல்ல வேட்பாளர் விண்ணப்பத்தையே கொடுத்து முடிச்ச பிறகும் கூட அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கல. அப்ப விண்ணப்பம் ஒதுக்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்ச 10 நாள்ல நமக்கு தேர்தல் நடந்துரும். இந்த 10 நாள் கூட மக்கள்கிட்ட சின்னத்தை கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு முடக்குவதற்காக விசிகே, மதிமுக இவங்க 2 பேரும் திமுக கூட்டணியில இருக்க கட்சி, அவங்களுக்கும் கொடுக்கவே இல்ல. கடைசி வரை என்ன சொல்லிட்டாங்க, மதிமுக கட்சி ஒரே ஒரு சீட்ல போட்டியிடுறதுனால நீங்க கேட்ட சின்னத்தை கொடுக்க முடியாது. இவங்களுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க 2 சீட்ல போட்டியிடுறதுனால உங்களுக்கு நாங்க தரமாட்டோம். எது விசிகாக்கு. இந்த நாம் தமிழருக்கு என்ன பண்ணாங்க, நீங்க நாம் தமிழர் கட்சி லேட்டா கொடுத்துட்டீங்க, நீங்க லேட்டா விண்ணப்பிச்சுட்டீங்க சின்னம் கேட்டு, அதனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்னத்தை கர்நாடக மாநிலத்துல இருக்கிற பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சிக்கு கொடுத்துட்டோம். அதாவது கரும்பு விவசாயி சின்னம். கரும்பு விவசாயி சின்னம் தான் இவங்க ரொம்ப நாளா போட்டியிட்ட சின்னம். அந்த சின்னத்தை கூப்பிட்டு ஒரு சாதாரணமா ஒரு லெட்டர் பேடு கட்சியா இருக்கிற கர்நாடகத்துல இருக்கிற ஒரு பாரதிய அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்க, அந்த கட்சிக்கு தள்ளிருச்சு தேர்தல் ஆணையம். அந்த கட்சிக்காரங்க தமிழ்நாட்டுல போட்டிடுறாங்க. அப்ப இதுக்குள்ள ஒரு உள்ளடி வேலை இருக்குன்னு தெரியுதா? இப்படி சிக்கி கடைசி நேரம் வர தேர்தல் சின்னம் கிடைக்காம இங்க நாம் தமிழர் கட்சி தெருவுல நின்னுச்சு. அதே போல இங்க மதிமுகவுக்கும் பம்பர சின்னம் கொடுக்க மாட்டோம்ட்டு தீப்பெட்டிய கடைசி 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. விசிகா சண்டை போட்டு பானை சின்னத்தை பெற்றது. இதுக்காக எல்லா கட்சியுமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மட்டும் இல்ல, நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கான உரிமை கிடைக்கவில்லை என்பதுதான் 2024 நாம பார்த்த உண்மையான நிலைமை. அதே விஷயம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு தகுதியே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸ் இங்க என்னங்க பண்றாங்க, அவங்க கட்சியே நடத்தலங்க, ஒரு கூட்டம் நடத்தல, ஒரு மாநாடு நடத்தல, ஒரு இடத்துல ஜெயிக்கல, ஆனா அவங்களுக்கு சைக்கிள் கிடைச்சிருது. புரியுதுங்களா? அப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம், அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்ம டிடிவி தினகரன் அவருடைய கட்சிக்கு குக்கர் கிடைச்சிருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க அவங்க கூட்டணியில இருக்கிறனால அவங்க கேட்ட சின்னத்தை கையில டப்பு டப்புன்னு கொடுக்குறாங்க. நம்ம கடைசி 10 நாள்ல தான் விசிகாவும் இவங்க எல்லாரும் நின்று அடிச்சு ஆட வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்ததுதான் தேர்தல் ஆணையம். காரணம், இவங்கெல்லாம் எனக்கு எதிரிங்க, இவங்களால எனக்கு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, அதனால இவனுங்களை கடைசி வரை இழுத்தடிச்சு போட்டுக்கு தள்ளுவேன். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற அரசியல். ஆனா இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா, இவெல்லாம் என் பங்காளி, எங்க கூட கூட்டணியில இருக்கிறான் அப்படின்னு கேட்ட சின்னத்தெல்லாம் கொடுத்துச்சு தேர்தல் ஆணையம். இன்னைக்கும் எப்படி வேணாலும் முரண்பட்டு போய்விடலாம் அப்படின்றதுனாலதான் அதிமுகவினுடைய சின்னத்தை வச்சு உள்ளடி வேலை பார்த்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். இதெல்லாம் இப்படியே இருக்கட்டுங்க. இன்னைக்கும் ஜனநாயகன் படம் வரல, பெரிய பிரஷர் ஓடிட்டு இருக்கு நீதிமன்றத்துல. அடுத்து ஜனநாயகன் படத்தை ஓட விடாமக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த மோடி அரசு செஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை, உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு கும்மாங்குத்து குத்து அனுப்பி விட்டுருக்காங்க விஜய். அப்ப இவ்வளவு நெருக்கடி கொடுத்துட்டு விசில் சின்னத்தையும் டப்புன்னு கொடுக்குறீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, விசில் சின்னம் அது ஒரு தனிநபர் போட்டியிடக்கூடிய சின்னம். நீங்க சுயேட்சை வேட்பாளர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் விசில் சின்னம். தமிழ்நாட்டுல இவங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லயும் விசில் சின்னம் கொடுக்கப்படும். அங்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலோ மற்ற தேர்தல்ல விசில் சின்னம் கொடுக்கப்படலாம். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க விசில் சின்னத்தை வாங்கிட்டு இந்த மாநிலத்துக்குள்ள போட்டி போட்டு எங்க டிவிகேக்கு எதிராக நின்று உள்ளடி வேலைகளை பார்க்க வாய்ப்பு இருக்கு. இத பாஜக செய்ய 100% வாய்ப்பு இருக்கு. இப்ப பக்கத்துல கர்நாடகத்துல இருக்கிறாங்க, இல்லன்னா தெலுங்கானாவில் இங்க எங்கேயோ ஒரு பகுதியில ஒரு லெட்டர் பேடு கட்சியை உருவாக்கி அவங்களுக்கு விசில் சின்னத்தை கொடுத்து
அவங்களையே தமிழ்நாட்டிலையும் நாங்க தேசிய கட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலையும் அவங்க போட்டி போடுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விசில் சின்னம் அப்படின்றது சந்தோஷப்படுறதுக்குள்ள பின்னாடியே ஆப்பையும் சொல்லி விட்டுருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு சந்தேகமும் வருது. 2024 வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச பிறகும் கூட சின்னம் ஒதுக்காத தேர்தல் ஆணையம் இவ்வளவு அறிபறியா கேட்ட உடனே விசில் சின்னத்தை கையில கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு ஒன்று இருக்கு. அப்ப விசில் சின்னத்தை கையில கொடுத்தீங்கன்னா டக்குனே இவங்க அதை பிரச்சாரம் பண்ணலாம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அதன் மூலமாக எதிர்ப்பு வாக்குகளை, சிதறக்கூடிய வாக்குகளை எல்லாம் இவர் பக்கம் இழுக்கலாம். இப்போ திமுக மேல கோபத்துல இருக்கிற மக்கள் அத பாஜக பக்கம் போக மாட்டாங்க. பாஜக மேல கோலவெறியில இருக்காங்க மக்கள், அதனால பாஜக பக்கம் போக மாட்டாங்க. அந்த ஓட்டை கூடுதலா விஜய் வாங்கினார்னா நமக்கு நல்லதுதானே அப்படின்னு இந்த கும்பல் நினைக்கிறாங்க. ஆக ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, டிவிகேய வச்சு ஒரு பெரிய காய் நகர்த்துற வேலையை பாஜக செய்யுது. அதனாலதான் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு உடன்பணிஞ்சு வா, எங்களுக்கு உதவி செய், எங்களுக்காக கருத்தியல் பிரச்சாரம் செய், எங்களுக்காக நில்லு அப்படின்னு ஒரு பக்கம் பிரஷர் கொடுக்குது. இன்னொரு பக்கம் விசில கொடுத்துட்டு பின்னாடியே ஒரு ஆப்பையும் கொடுக்குது. மூணாவதா நீ போட்டி போடாதன்னு ஒரு குரூப் அவரை மிரட்டிட்டு இருக்கான். இந்த பாஜக குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நீ போட்டி போடாத. இப்ப போட்டி போடலன்னா என்ன ஆகும்? இப்ப திமுக மேல அதிருப்தியில இருக்கிறவங்க, திமுக கூட்டணி மேல கோவத்துல இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? வேற வழி இல்லாம அதிமுகவுக்கு ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா இவங்களுடைய கூட்டணிக்கு கொஞ்சம் பலம் பெற வாய்ப்பு இருக்கு. இந்த ஆள் இப்ப போட்டி போட்டானா யார் ஓட்ட பிரிப்பாரு? சாலிடா இருக்கிற திமுக கூட்டணி ஓட்ட பிரிக்க முடியாது, இந்த பக்கம் இருக்கிற ஓட்ட தான் பிரிப்பாரு. அதனால நீங்க தேர்தல்ல போட்டியிடக்கூடாது அப்படின்னு ஒரு மிரட்டல் இருக்கு. இவங்களுக்கே தேர்தல நிப்பாட்ட ஆள் இல்லை, தேர்தல நிக்க வைக்க ஆள் இல்ல. இன்னொரு விஷயம், தேர்தலுக்கான அந்த மேனிபெஸ்டோ தயாரிப்பாங்க இல்லையா, அறிக்கை, ஒரு மண்ணு இல்லாத ஒரு கூட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆனாவனா கூட அரசியல் தெரியாது. அந்த கும்பலை போட்டு வச்சுக்கிட்டு நாங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்றோம்னு காமெடி பண்ணிட்டு தெரியுதுக்கு டிவிக்கு என்னத்த சொல்றதுங்க. இதுக்கெல்லாம் இடையில இந்த சின்ன அறிவிச்சிட்டாங்கல்ல நம்ம அண்ணன், யாரு நம்ம புசி ஆனந்த், உடனே ஒரு விசில வாங்கி ஊதி காட்டுறாருங்க. ஆனா நம்ம ஆளுங்க விடுவானுங்களா? ஏய் குப்பை வண்டி வந்துருச்சுடா, வாடா 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 அப்படின்னு ஓடுறாங்க. ஓடி கேலி பண்ணி ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டாங்க பாருங்க. குப்பை வண்டி வந்துச்சு போலியே, பாத்தீங்களா? வச்சு செஞ்சுட்டாங்களா? மத்தவங்க பின்னாடி நிக்கிறவங்க, மத்தவங்க கூட நிக்கிறவங்க அவங்கள பார்த்து விசிலடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்ற மாதிரி நம்மள யாரும் சொல்லிடக்கூடாது. யார் சொன்னா? நம்ம அண்ணன் விஜயே சொல்லிட்டாரு பாருங்க. மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. அன்னை முக்கி இதெல்லாம் பேசிட்டு போறாரு. ஆனா தம்பிங்க என்ன பண்ணிருக்கானுங்க? விசில் சின்னம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு நடு ரோட்ல போய் நின்னுட்டு பஸ்ஸ மறிச்சு மக்களை எல்லாம் இறக்கி விட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிய கையில வச்சுக்கிட்டு பயங்கரமா விசிலா ஊதி இருந்திருக்கானுங்க. எவ்வளவு பெரிய தலைவலி தெரியுங்களா? பெரியவங்க, வயசானவங்க, நோயாளிகள், குழந்தைங்க எல்லாரும் போற இடம் ஒரு பொது பேருந்து அப்படின்றது. அப்ப பொது பேருந்துல போறவங்களை எல்லாம் இறக்கி விட்டு வீங்கன்னு விசில் அடிக்கிறான். வீடியோ பாக்குற நமக்கே தலைவலி வருதுன்னா அந்த மக்கள் எவ்வளவு பிரச்சனையில இருந்திருப்பாங்க. அதை தாண்டி அங்க ஒரு பாப்பா ஒரு வீடியோ போடுறாங்க. அதுல என்ன போடுறாங்கன்னா, இங்க நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி எங்களை எல்லாம் இறக்கி விட்டுட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் டிவிகே குரூப் விசில் அடிச்சு பயங்கரமா அலப்பறை பண்றது மட்டும் இல்லங்க, பஸ்ஸ மறிச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது அந்த பாப்பா. பாருங்க, தாவேகாவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சாங்க. போற வரக்கூடிய பஸ்ல எல்லாத்தையுமே போக விடாம ஸ்டாப் பண்ணி இப்ப நல்லா பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவினர். பாத்தீங்கல்ல, ஒரு விசில் சின்னம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. எந்த அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாம, குறைந்தபட்ச மக்கள் குறித்த புரிதல் இல்லாம தெருவுல இறங்கி பஸ்ஸ நிப்பாட்டி அத்தனை பேருக்கும் தொந்தரவு பண்ணி ஒரு காட்டா மறி திரியிற ஒரு வேலையை இந்த கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்த தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? விசில் சின்னமா எப்பா, ஏற்கனவே அவன் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான்ப்பா, வெறி பிடிச்சு அலைகிறாங்கப்பா,
அவன் துணை முதலமைச்சரும் திட்டிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்றோம்னே தெரியல. மோசமான ஒரு கூட்டமா இருக்கு அப்படின்னு பெரியவங்க எத்தனை அனுபவம் இருந்திருக்கும், எத்தனை அரசியலை பார்த்திருப்பாங்க, எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்பாங்க. அவங்க காரி மொழிகிறாங்கன்னா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த இளைஞர்கள் இருக்காங்களே, இந்த இளைஞர்களை கூப்பிட்டு டிவில இருக்கக்கூடிய வெறி பிடிச்ச மாதிரி பேசுறாங்க. அவங்க மனநிலையே சரியில்லை. அவன் யார பேசுறோம்னே தெரியல. அவர் துணை முதலமைச்சரை வைக்கிறான், ஒரு சின்ன பையன் துணை முதலமைச்சரை வைக்கிறான். சக்திக்கு மீறி சின்ன சின்ன பையலுக்கு கதறாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஐயா சொல்றாரு, ஐயா செங்கோட்டைன்னு விஜயும் ஜீரோப்பா. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன அரசியல் பண்ண போறானுங்க? வெத்து வேட்டு பசங்க, சில்லற பசங்க, தூக்கி எறிங்க அப்படின்ட்டு போறாங்க. பாருங்களேன், செங்கோட்டையனும் விஜயும் உதவாத 0 பாயிண்ட் தான். அவங்களுக்கு 0 பாயிண்ட் தான் ஓட்டே இருக்குது. 2 பேரும் உதவாத அரசியல்வாதிங்க, 2 பேரும் வித்தவுட். விஜய்க்கு 34% ஓட் பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் அரசியல் வரத்துக்கே லாக்கி இல்லாதவன். 41 பேரை பலி கொடுத்த மாடு அவன். இதெல்லாம் தாண்டிங்க ஒரு அக்கா போட்டு பொழந்திருக்காங்க. ஏரியாக்குள்ள வராத என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு 4 நோட்டு புஸ்தகம் கூட கொடுங்கலங்க. நான் புருஷன் இல்லாம 2 பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கேன். ஒரு நோட்டு புஸ்தகம் கூட வந்து கொடுக்கல. இன்னைக்கு வந்து ஓட்டு கேக்குறாங்க. யாருங்க வேணலாம்? இவன் கட்சிக்காரங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு நாங்க பார்க்க எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஓட்ட கேட்டு எவனும் வந்துடாதங்கி அப்படின்னு சொல்லி போட்டு மூஞ்சில முடிச்சு அனுப்பியிருக்கு இந்த அக்கா. பாருங்க, இறக்கம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? கஷ்டப்பட்ட மக்களை பாரு, தாப்பந்தா இல்லாத பிள்ளைகளை பாரு. ஒரு படிப்பு குடிக்கல. மீனவர் தான் கொண்டு வந்துச்சு. அதான் சொந்தக்காரங்களுக்கு 2 பிள்ளைகளை தாப்பனாத பிள்ளைகளை வச்சிருக்க. ஒரு இது நோட்டு புக்கு கொடுக்கானுங்களா கர்மக்கார பயலுங்க? என்னத்த பேசணும்? பாத்தீங்களா? அப்ப ஒரு விஷயம் புரியுது. அரசியல்ல முதல்ல தெளிவில்லை இந்த கூட்டத்துக்கு. அதனாலதான் போறவன் வரவெல்லாம் புடனில தட்டுறான். 2வது விஷயம், அரசியலை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாவுல முதல் காட்சியில தெருவுல நின்று ஆடுறாங்கல்ல அதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது இல்ல தம்பிங்களா, இது அரசியல். நீங்க எவ்வளவு ஒழுங்கானவர்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவு கொள்கை ரீதியான பிடிப்புடையவர்களாக இருக்கிறீர்கள், மக்களை எவ்வளவு தூரம் மரியாதையா நடத்துறீங்கன்றத வச்சுதான் உங்க ஒன்னனுக்கு ஓட்டு கிடைக்கும். இப்படி நடுத்தருவுல போய் நின்று எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு நடுராத்திரில ஆடி திரிஞ்சிங்கன்னா மொத்தமா புடிங்கிட்டு விட்டுரும் தமிழ்நாடு அரசியல்.